கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை தியானிப்போம். 26/5/2024 ஞாயிறு ஆராதனை பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே இருந்து இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இம்மட்டுமாய் பாடல் வேலை, துதி வேலை, சோத்திர வேலை தேவன் ஆசீர்வதித்தார். இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை தந்தருள்வார். அல்லேலூயா. கலங்காதீர்கள், திகையாதீர்கள். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாவரும் கலங்கி திகைத்து சோர்ந்து போகக்கூடாது. அப்படிப்பட்ட தேவ செய்தியை இன்றைக்கு நான் கொடுக்கிறேன். எங்கள் வீட்டிலிருந்து பரிபூர்ண ஜீவன் சபை அபண்டன்ட் லைஃப் சர்ச் ALC அபண்டன்ட் லைஃப் சபையிலிருந்து இந்த ஞாயிறு ஆராதனை நான் பதிவு செய்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம், ஏசாயா 55:16 வசனம். ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டாராம். ஆதலால் என்னாச்சா? ஆதலால் அவருடைய முழமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியை அவரை தாங்கிற்று. அல்லேலூயா. அன்பாளே, கடவுளுக்கே இந்த கதி என்றால் உனக்கு எவ்வளவு என்ன கதின்னு பாருங்க. கடவுளுக்கே ஒருவரும் இல்லை, கடவுளுக்கே விண்ணப்பம் பண்ணுகிற ஒருவனும் இல்லை என்று கண்டார், ஆச்சரியப்பட்டார். யார் அவர்? இயேசு. சிலுவையிலே இந்த வசனம் நிறைவேறியது. சிலுவையிலே இயேசு பாவமாக்கப்பட்டார். 2 Corinthians 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாருங்க. 2 Corinthians 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவமாக்கினார். யாரை? அவரை இயேசுவை. பாவமாக்கப்பட்டா அந்த மனுஷனுக்கு சாபம் வரும். சாபமாக்கப்பட்டா அந்த மனுஷனுக்கு வியாதி வரும். வியாதி ஆக்கப்பட்ட அந்த மனுஷனுக்கு தரித்திரம் வரும். 2வது அவமானம் வரும், வெட்கம் வரும், நிந்த வரும். இந்த பாவத்தின் அதிபதி பிசாசு அவனை திருடுவான், கொல்லுவான், அடித்துக் கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு விண்ணப்பம் பண்ணுகிற ஒருவன் இருந்தால் தான் அந்த மனுஷனை இந்த பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து அவனை விடுதலையாக்க முடியும். விண்ணப்பம் பண்ணுகிறவன் இருந்தா தான். இல்லைன்னாக்கா அவனை அந்த பாவத்திலிருந்து மனது விடுதலையாக்க முடியாது. உங்களுக்கு கூட விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவன் இருக்க வேண்டும். ஆமா, விண்ணப்பம்னா கடவுளுடைய உதவியை நாடி கொடுக்கிறவன், கடவுளுடைய தயவை நாடி அவனுக்கு உதவி செய்கிறவன். அவன் தான் விண்ணப்பம் பண்ணுகிறவன். அவன் கடவுளோடு கூட தொடர்பு வைத்து அந்த பாவத்திலிருந்து மனதில் பிசாசின்படி சிக்கிறவனை விடுதலையாக்கி தப்பி வைக்கணும். அப்படிப்பட்டவன் இல்லையா? சொல்றாரு பாரு ஏசாயாவில். ஏசாயா 59:16 ஒருவனும் இல்லை என்று கண்டு. ஒருத்தனில் அந்த சிலுவையில் இயேசு பாவமாக்கப்பட்டார், அக்கிரமக்காரன் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கிய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று கிறிஸ்து சாபமாக்கப்பட்டார். உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆயிட்டாருங்க. ஆயிட்டு சுத்தி முத்தி பாக்குறாரு. யாராவது விண்ணப்பம் பண்றவங்கிறானா? சேஷன் நம்ம கிட்ட ட்ரைனிங் எத்தானே 3 வருஷம்
ஒரு பாவத்தில் இருக்கிறவன, ஒரு சாபத்தில் இருக்கிற, ஒரு மரணத்தில், வியாதியில, வறுமையில, பாதாளத்துக்கு போற விடுவிக்கிறது நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம் 3 வருஷமா. அந்த 12 விசேஷர்கள் நம்மளுக்காக யாராவது விண்ணப்பம் பண்ணி நம்மளை யாராவது தப்பி போனான்னு பாக்குறேன். சுத்தி குத்தி பார்த்தாக்கா ஒருவனும் இல்லையா, எல்லாம் பயந்து ஓட்டானுங்க. ஆமா, விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் உண்டோ என்று கண்டார், ஒருவனும் ஆச்சரியப்பட்டுட்டாராம், பிரமிச்சு போயிட்டாரு. ஆச்சரியம் பிரமிப்பு, ஒருத்தோடு இல்லையாப்பா. எத்தனை பேரை நான் பாவத்திலிருந்து விடையில செத்து போன உயிரோடு கூட பாவத்திலிருந்து மருந்து வியாதி இந்த எல்லாரும் விடையிலாக்கி 3 வருஷமா இவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து பார்த்தா எல்லாம் ஒத்தனை இல்லைன்னு கண்டு அவர் ஆச்சரியப்பட்டாராம். அதனால என்னாச்சான், அவருடைய இந்த பாருங்க, ஆதலால் அவருடைய குணமே அவருக்கு ரட்சிப்பாயிச்சான். அவருடைய குணமே அவருக்கு ரட்சி, அவருடைய நீதியை அவரை தாங்கிச்சான். அர்த்தம் என்ன, உன் வாழ்க்கையில் கூட ஒருத்தரும் இல்லையே என்று கண்டு ஆச்சரியப்படாத. எனக்கு ஒருத்தரும் இல்லைங்க நீங்க சொல்ல முடியாது அந்த மாதிரி. இயேசு ஒருத்தரும் இல்லை. ஆனா இயேசு 3ஆம் நாள் விடுதலை ஆகிட்டாரு. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து, தரித்திலிருந்து விடுதலையாகி வந்தார் வீரன் இயேசு. ஒருத்தரும் இல்லை உன் வாழ்க்கையில், ஒருத்தர் இல்லை. கட்ட பொண்டாட்டி இல்லை, பெத்த பிள்ளைங்க இல்லை, வேற பிள்ளைங்க இல்லை, யாருமே இல்லை. உனக்கு இருக்க மாட்டாங்க. தெரியாது விண்ணப்பம்னா முதல்ல என்னன்னு தெரியாது. ஜீவன் மார்க்கம் தெரிஞ்சவன் தான் ஒருத்தன் உன்னை விடுதலையாக்க முடியும். ஜீவன்னா என்னன்னு தெரியும், ஊழிக்காரனுக்கே விசுவாசிக்கே தெரியல. விண்ணப்பம்னா கெஞ்சுகிறமையா எப்படியோ இப்படி இல்லை, அது இந்த விண்ணப்பம் கிடையாது. விண்ணப்பம்னா ஜீவனை கொடுக்கணும். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருக்கிறாருப்போ அவருக்கு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கொடுக்கும். அவர் பேர் சொல்லி தேவனை கொடுக்கணும். ஆதாம் முழு உழுது கொடுத்தாதான் பிசாசுகளிலிருந்து தப்பித்து வர முடியும். பாதாளத்துல விடுதலையாகி வர முடியும். அதை கொடுக்குறவன் யாரு? விண்ணப்பம் பண்ணுகிறவனா இயேசு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கொடுக்கணும். நீ போய் மாட்டிக்கிற பிசாசு கிட்ட, என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தா, நான் துர்குணத்தில் உண்டாயிட்டியா? வியாதி வருதா உனக்கு, பாவம் வருதா, மரணம் வருதா, பொல்லாத மனிதர்கள் ஏமாத்து, கொலை, கூத்து எல்லாம் நடக்குதா உனக்கு? உன்னை தப்பிக்க முடியல. உனக்கு இயேசு வேணும். விண்ணப்பம் பண்றது இயேசு இருந்தாதான் நீ தப்பிக்க முடியாது. அந்த இயேசுவை உன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு இவ்வளவு செஞ்சதான் நீ தப்பிச்சு வர முடியும். பிசாசுக்கு இருந்து, பாவத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து. இப்படிப்பட்டவன் உண்டோ என்று கண்டாக ஒருத்தனை இல்லையா. எல்லா சேஷம் பயந்து ஓட்டான். நம்மளே சிறுவில் 5 ரூபா சொல்லிட்டு பயந்து சித்திரி ஓடுறான். அப்போ இயேசு ஆச்சரியப்பட்டாரா? அதனால இயேசு அப்படியே தலையெழுத்து அப்படியே போயிட்டாரா? அவருடைய புழமே, அவருடைய ரத்தமே அவருக்கு ரட்சிப்பாயிடுச்சு. அர்த்தம் என்னன்னா, நீ கூட ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி கவலைப்படாத. உனக்கு உன்னுடைய நீதியே உன்னை ரட்சி, உனக்குள்ளே ஏசுகிறாரு. உனக்குள்ளே அந்த ஜீவ ரத்தம் இருக்குது. நீ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் முதல் இயேசு ஏற்றுக்கணும். அது இல்லைன்னா ஒண்ணு செய்ய முடியாது. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றுட்டு அவருடைய திருவிருந்துல பங்கெடுத்துட்டீனாக்கா அந்த ஜீவ சொல்ற அந்த ஜீவ ரத்தத்தை வச்சு நீ விடுதலை ஆகிக்கலாம். அவங்க எனக்கு ஜெபிக்கல, இவங்க ஜெபிக்கல, என் பிள்ளை என்ன கவனிக்கல, எங்க பொண்டாட்டி என்ன கை விட்டுட்டா, அவங்க என்ன விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு ரத்தம் இருக்குதா, இயேசு சரீரம் இருக்குதா இல்லையா? அதை வச்சு உன் பாவத்துக்காக மரணத்துக்காக தேவனுக்கு செலுத்து. ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு இதை செய்த சிலுவையில் இயேசு அவருடைய ஜீவ ரத்தம் ஆல்ரெடி ரத்தத்தை கொடுக்குறாரு. பிதாவாகி தேவனுக்கு ஈட்டியால் கொடுத்து ஆதாம் அவருடைய புழமே, அவருடைய நீதியே, அந்த புழன்னா இயேசு ரத்தம். அதுவே அவர் 3ஆம் நாள் விடுதலை ஆயிடுச்சு. போங்கடா நீங்களா அவன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை யாராவது செய்வானா எதிர்பார்த்துக்கிறாரு இயேசு சிலுவையில. சேசரங்க செய்வாங்களா? இயேசு பாவத்துல, சாபத்துல, மரணத்துல, தரித்தில இருக்கிறவங்களால மத்திய மர்மூகால போய் நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு குத்து விடியிலாக்கி ரசித்தார். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து ஜீவ ரத்தத்தை இயேசுனார் பேர் சொல்லி பிதாவாகி தேவனுக்கு ஆவிக்கு ஜீவ சொல்ற ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு யாராவது சொல்லுவாங்கன்னு பாத்துக்கிறாருங்க. பாரு, எதிர்பார்த்துக்கிறாரு. அதை செய்யணும். ஒருத்தனை எல்லாம் ஓட்டுக்கிறானுங்க. அதுக்கப்புறம் பெந்தகோஸ்தே நாள்ல பசுத்தாவி அபிஷேகம் எல்லாம் அதுக்கப்புறம் போய் கலக்கிட்டாங்க சேசனுங்க. ஆனா இயேசுக்காக விண்ணப்பம் மற்றும் ஒருத்தனும் இல்லை. அதனால சொல்றாரு, ஆதலால் அவருடைய புழமே. இங்க பாருங்க, ஏசாயத்திற்கு அதை சொல்றான். இயேசுக்கு என்ன நடக்க போகுதுன்னு. ஒருவனும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன், ஒருவனும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். நீ கூட ஆச்சரியப்படாது. கட்டின புள்ள கூட நம்மளை காப்பாத்தல, பெத்த புள்ள கூட நம்மளை காப்பாத்தல, மாமன் மச்சான் காப்பாற்ற மாட்டாங்க. பாவம் இது உள்ள தொல்லைதான் கொடுப்பாங்க. இயேசு ஜீவ சர்ற ஜீவரத்தம் உனக்குள்ளே இருந்தால்
அவருடைய முழமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியை அவரை தாங்கின மாதிரி உன்னை தாங்கிக் கொள்ளும். அதுக்குதான் இயேசு முக்கியமானது, ஏற்றுக்கொள்ளணும். இயேசுல ஒண்ணு தெரியாது, உன்னுடைய பாவமே ஒன்னு ஆயிடுச்சுதான். பாவத்துக்கு மரித்து தேவி நீதிக்கு படைத்துன்னு சொல்லப்படுது. அந்த தேவி நீதி இருந்தாதான் நீ உன்னை நீயே தப்பித்துக் கொள்ள முடியும். பாவத்திலிருந்து, மனத்திலிருந்து, தரித்திலிருந்து, பாதாளத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அந்த தேவி நீதியாகிய இயேசு உனக்குள்ளே இருந்தால் உன்னுடைய இயேசுவை வைத்து நீயே தப்பிச்சுக் கொள்ளலாம். உன்னை யாரும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அரசாங்கம் காப்பாற்றணும், சொந்த பந்தம் காப்பாற்றணும், தாய் தகப்பனை காப்பாற்றணும், யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று வேண்டவங்கிட்ட தொல்லை கொடுப்பாங்களே தவிர, உனக்கு பாவத்தையும் மனத்துக்கு பிரச்சனை கொடுக்குற ஆளாதான் இருப்பாங்களே தவிர உன்னை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. ஆனா நீ இயேசு ஏற்றுக்கொண்டு அந்த தேவி நீதி உனக்குள்ள இருந்தால், அவருடைய புழன்னா இயேசு சரி, இயேசு ரத்தம், அதை தேவனுக்கு செலுத்து. ஆதாம் முழு உலகத்தை தேவதூதன் உன்னை காப்பாற்றிடுவாயா. இயேசு காப்பாற்றிடுறாங்க. 3ஆவது நாள் தேவதூதன் வந்தானா இல்லையா? தேவதூதன் கல்ல போட்டே அவரை பசுத்தாவி வந்தாரு, சாவுக்கு எது சேர்த்து உயிர் தருவது. 3ஆம் நாள் வானது சகல உலகத்தையே கொண்டார் பிசாசு கையிலேருந்து. நீங்களும் கொள்ள வேண்டாம். பிசாசு பாவம் செஞ்சு எல்லாம் ஏந்து போன மாதிரி இயேசு பாவமாக்கப்பட்டார், சாபமாக்கப்பட்டார், தத்திரமாக்கப்பட்டார், வியாதியாக்கப்பட்டார், எல்லாம் போய் சொன்ன மாதிரி ஒரு மாடல் காட்டுறாரு. பாவ மனுஷா, சாப மனுஷா, தரித்திர மனுஷா, வியாதியாக்கப்பட்ட மனுஷா, அவனோட வெக்கம் நிந்த ஏற்ற மனுஷா உன்ன மாதிரி ஆகி என்னுடைய புடமே எனக்கு என்னுடைய நீதியை எப்படி தப்பி இருந்தா சிலுவையில் மாதிரி காட்டினாரு. அங்க எல்லாரும் கைவிட்டாங்க. விண்ணப்பம் பண்ண உண்டோன்னு ஒருவனும் இல்லை என்று காசு. ஏன் அப்படி நடந்ததுன்னா இயேசுக்கு அந்த மாதிரி ஒரு மனுஷன் ஒருத்தர் கூட காப்பாற்ற முடியாத ஆளுங்கிறாங்களா இல்லையா? அந்த மனுஷனுக்கு ஒரு மாதிரி காட்டுறாரு. யாரும் கவலைப்பட்டுறாதுப்பா, எனக்கு கூட யாரும் இல்லை, சிலுவையில பிதாவாகிய தேவன் கைவிட்டாரு. ஈட்டால குத்துறாங்க, அங்க சில முள்ளு முடி சூட்டுறாங்க, சேஷங்கள்லாம் ஓடிட்டாங்க, ஒத்தனை இல்லை. அப்படி பயந்து நடிகல வேறனா இருந்தார் இயேசு. நீ அப்படிதான் இருக்கணும். உலகமே எதிர்த்து சிலுவை இயேசு கவலையே போல. ஆனா பாரு ஒண்ணு செஞ்சார் பாரு, உலகத்தையே அன்புக்கு வந்தார். அதுதான் அவருடைய புழம். ஆமா ஆமா, யாரும் எல்லாருமே வெறுப்பு காசு வச்சு தோத்து போயிடுவேன். பாவம் மனது பாதம் வரைய மாட்டேன். எல்லாம் கைவிட்டாங்க, கோபம் வெறுப்பு வச்சுட்டாத. எல்லாருக்கும் ஜீவ ரத்தத்துக்கு கொடுத்தாரு. கைவிட்ட பிதா மேல கோபம் இல்லை, காட்டுக்கு யூதாஸ் மேல பகை கசப்பு இல்லை. அங்க சிலுவையில் அறையிறாங்க, அங்க காரி துப்புறாங்க, ஒன்னு கூட காரி துப்புவாங்க, சிலுவையில் அறைவாங்க, பிரச்சனை கொடுப்பாங்க. பொல்லாத மனிதர்கள் திறது கொள்றது, சமாதானம் சந்தோஷம் எல்லாத்தையும் திறது கொண்டது ஐக்கியமா இருப்பாங்க ஜனங்க. அவங்க மேல வெறுப்பு கசப்பு பகை எல்லாம் காட்டினா போந்துதான் திருடி கொண்டு ஆயிடுச்சு, பாதாளத்துக்கே போய் சேர்ந்துருவேன். இயேசு அவருடைய புழமே ரட்சிப்பாயிடுச்சு. அவருடைய ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறாரு. பிதாவே உம்முடைய ஆபியுக்தி ஜீவனை விட்டார். ஈட்டால குத்துறவன், சபிக்கிறவன், நிந்திக்கிறவன், தூசி முழு உலக ஜீவ ரத்தத்தை கொடுத்தார். அதான் விண்ணப்பம், அதான் ஜெபம், அதான் வேண்டுதல். அதை செய்தார் பாரு இயேசு. எல்லாருக்கும் வழி காட்டணும். மதுரைக்கு வழி தெரியுமா? மதுரைக்கு வழி எல்லாரும் காட்டும். இவரே வழி தப்பி போயிட்டு திரும்பி இவரே வழியை கண்டுபிடிச்சார். இப்போ எல்லா பாவத்துல, எல்லா சாபத்துல, எல்லா மனது, எல்லா தட்டு, எல்லா பிசாசுக்கு விடுதலை ஆகணும். இப்போ இவரே பாவத்துல சாபத்துல மரணத்துல போயிட்டு பிறகு இவர் விடுதலை அவரா அவருக்கு அதே மாடல் தான். அவருடைய ஜீவனே, அவருடைய ஜீவ ரத்தமே அவருக்கு ரட்சிப்பாயிடுச்சு. அவருடைய ஜீவன் தேவனுக்கு கொடுத்தாரு. ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தாரு. அந்த ஜீவன் உங்க கையில இருக்குது. இயேசு ஏற்றுக்கொண்ட உங்ககிட்ட அந்த ஜீவ சரஜீவ வானத்துக்கு சகல அதிகார பரிகாரம் உங்ககிட்ட இருக்குது. அதனால அவன் காப்பாத்தல, இவன் காப்பாத்தல, அவன் என்னை ஏமாத்திட்டான். ஏமாத்தான் செய்வான், பாவத்துல பிறந்தவன். அதான் அவனுக்கு தெரியும். உள்ள பிசாசு இருக்கிறதுனால அவன் ஏமாத்துவான், திருடுவான், கொல்லுவான், அழிப்பான், ஏதோ ஒன்று செஞ்சுன்னு தான் இருப்பான். உள்ள பாவம் இருக்குது. அதனால அவரு கைவிட்டாரு, இவர் ஏமாத்திட்டாரு, அவர் வெறுப்பிச்சிட்டாரு. வெறுப்பு அசுத்தாவே பேசி நீ அசுத்தாவே அவனுக்கு வாய்நாளெல்லாம் போவாட்டிதான். அப்படியே 2 பேரும் பாதாளத்துக்கு போவதான். ஏசு ஜீவனை கொடு, ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கொடு, தேவனுக்கு கொடு, ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு. உன்னுடைய குணமே, உன்னுடைய போடு இயேசுவின் புயனா சரீரம், ஜீவ சரீரம். அதுக்கு பேர் ஜீவ ரத்தம். அவருடைய நீதி ரத்தத்தில் வெளிப்பட்டது. ஜீவ ரத்தம், அதான் தேவி நீதி. அதுவே அவர் தாங்கிச்சான். 3ஆம் நாள் விடுதலை ஆகிச்சான். அப்பா சாதாரண காரியம் கிடையாது. இயேசு ஜீவ ரத்தத்தை நீ ஏற்றுக்கொள், ஜீவ சரீரத்தை ஏற்றுக்கொள். நீ பாவத்தில் நன்மத்தை மக நீ பிடிச்சிட்டு பாவத்தில் இருக்கிற. அதனால உன்னை நீயே காப்பாற்ற முடியல, மற்றவனும் உன்னை காப்பாற்ற முடியல. ஆனா இயேசு ஜீவ ரத்தத்தை ஏற்றுனா உன்னையும் நீ தப்பித்து உன் மூலமா மற்றவர்கள் நீ போய் தப்பிக்கலாம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. நீ பாவத்துல பிறந்தா முதல்ல உன்னையே உன்னை காப்பாற்ற முடியாது. 2 நீ போய் மற்றவனையும் காப்பாற்ற முடியாது. ஒண்ணு நீ அழிஞ்சிடுவா, மற்றவனையும் அழிப்ப.
உன்னை நீயே அழித்துக் கொள்வாய். மற்ற தன்னைத்தானே அழிக்கிறான், தற்கொலை பண்ணிக்கிறான் பாருங்க பாவத்துல சாபத்துல. ஆனா இயேசு ஜீவ விருட்சத்துக்கு நீ புசித்தா அந்த தேவி நீதிட்டு உயிர்த்ததுல இருந்தா முதல்ல உன்னையே நீ காப்பாத்திக்கலாம். அவன் உன்னை யாரும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. தாய் தப்பா அண்ணன் தம்பி பெத்த பிள்ளைங்க வேற பிள்ளைங்க எல்லாம் கைவிட்டா கூட நீ கவலைப்பட வேண்டிய. எல்லாருக்கும் இயேசு ஜீவ பரிவு ஆதாமும் முழு உலகத்து கூட பரலோக ராஜ்யத்தை செட்டில்மெண்ட் லேட் பண்ணாத. போய் உன்னை எல்லாம் கைவிட்டுக்கிறாங்க. நீயே பாவத்தில் இருக்கிறவன் கைவிட தான் செய்வான், இல்லைன்னா தொல்லை கொடுப்பான். வேற ஒன்றும் தெரியாது அவனுக்கு. உங்ககிட்ட பறிப்பான், உனக்கு பிரச்சனை கொடுப்பான், ஏதோ ஒரு சாபத்தை அப்படியே குத்தான பாவத்தை சாபத்தை தான் கொடுப்பான் அவனுக்கு குத்தானா. அப்போ எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்று இருக்கிறாங்க. அதனால இயேசு பாருங்க, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்றுட்டாங்க. எல்லாம் சிலுவையில் அறியறாங்க, இயேசுவை காரி துப்புறாங்க. பாவத்துல சாபத்துல மரணத்துல தரித்திரத்தில் இருக்கிறாங்க. ஒருவனும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய முழுமையை அவருக்கு ரட்சிப்பார், அவருடைய நீதி அவரை தாங்கிச்சு. 3வது நாள்ல அர்த்தம் புரியுதா பிரியமானல? அதனால அவருடைய முழுமை அவருடைய நீதியை நீ ஏத்துக்கணும். அப்பதான் உனக்குள்ள இருக்கிற அவருடைய அவருடைய உன்னை தப்பிக்கும் போது இல்லை, நீ முதல்ல தப்பிக்கலாம். சோறு இருந்தாதான் சித்திரம் வரையன்ற மாதிரி முதல்ல நீ தப்பிக்கணும். பாவத்தின் சம்பளம் மருந்து நீ விடுதலை ஆகி அந்த ஜீவ சொரஞ்சை ரத்தத்தை உன் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு தேசத்தாலும் தேவத்தர்களுக்கு அசுத்த அவனையும் காப்பாற்றலாம். அதனாலதான் இயேசு ஏற்றுக்கொண்டா நீ உலகத்துக்கே ஒளி, உலகத்துக்கே ரட்சகன். இல்லையா? அதனால நீ உலகத்துக்கே ரட்சகனாகவும் இருக்கலாம், இல்லைன்னா உலகத்துக்கே அழிப்பனாகவும் இருக்கலாம். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவாகி இருக்கிறேன். அப்போ பாவம் இருக்கிற இடத்துல கண்டிப்பா பிசாசு திருடவும் கொள்ளும் அழிந்ததான காரியத்தை செய்தே தருவான். அப்போ எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு உன்னை நீயே தப்பித்தோல். இயேசு சரிய சத்தத்து வேலை போட முடியுமா? உலகம் ஒரு தராசிலையும் இயேசு ஒரு தராசிலையும். உலகம் இயேசுதான் வெயிட் அதிகம், உலகம் சின்னதுங்க. இந்த உலகத்தை உண்டாக்கினவர் அவர் தான். வானத்தில் அவர் மூலமாய் சகலம் அவ்வளோ இயேசு உனக்குள்ளே ஜீவன் சொன்ன ஜீவனத்தை இயேசு சாப்பிட்ட வாகத்தை தலாங்குது. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பண்ணி திருவிருந்தம் பங்கிட உள்ள இயேசுவே இருக்கிறாரு. பாவட்டும் மன பிசாசு ஓடி அந்த இயேசுவை வைத்துக் கொண்டு நீ தப்பித்துக்கொள். அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகம் ஒரு ஆள் பாய் கூட அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்துடும். அதை தான் சிலுவையில் இயேசு செய்தார். எல்லா சாபத்தை பாவத்தை மனத்தை தரித்தெல்லாம் உன்ன மாதிரி ஆயிட்டாரு. பாவத்தில் இருக்கிறாரு, சாபத்தில் இருக்கிறாரு, மன்னத்தில் இருக்கிறாரு, வியாதி வரும்போது என்னென்ன கேடுபாடு இருக்குது மனுஷனுக்கு. பாவத்தை எல்லாத்தையும் ஏற்றுக்கிறார். ஒரு மாடல் காட்டுறாரு பாருங்க. பார்த்துட்டு தலை மேல கை வச்சுக்கிட்டு அவன் கைவிட்டான், இவன் கைவிட்டான், அவன் விட்டான், இப்படி கெட்டு பேசினில்லை எல்லாரையும். யார் கைவிட்டாலும் என்னுடைய முடியமே ஜீவ ரத்தம் ஜீவ சரீரத்தை பிதாவி இப்படிகள் ஆவித்து ஜீவ ஜீவரத்தை ஈட்டியால் குத்துறதுக்கு ஆதாம் முழு உலகம் கொடுக்குற வேலையை பார்த்தாரு. கொத்ததுமே என்ன 3 நாள் தான். வாதால கக்கிச்சு, வேதால கக்கிச்சு, தரித்திலிருந்து ஐஸ்வர்யம் வந்துச்சு, சாபத்திலிருந்து ஆசீர்வாதம் வந்துச்சு, பாவத்திலிருந்து தேவநீதி, வாதாலிருந்து பரலோக ராஜ்யம் வந்து விட்டது. அவருடைய நீதியை அவரை காப்பாற்றி விட்டது. இப்ப சொல்றாரு, உனக்கும் அதே நீதி இருக்குது. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு திருவிருந்தில் பங்கெடுத்திருக்கிறாய். ஆமா, நன்மை தீமை கடியிலே இருக்காத. உன்னையே நீ அழித்துக் கொள்வாய், மற்றவர்களையும் போய் அழிப்பாய். அது சும்மா இருக்காது, ஜடம் கிடையாது மனுஷன். பாவத்தையும் மரணத்தையும் தேவனுக்கு உலகத்தை காட்டினா உன்னை முதல் அழிப்பாய், குடும்பத்தை அழிப்பாய், சமுதாயத்தை அழிப்பாய். நிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். ஏவாள் ஆதாம் என்ன பண்ணாங்க? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கிற நாளில சாகவே முதல்ல அவங்க செத்தாங்க. அதுக்கப்புறம் உலகத்தையே சாகச்சிட்டாங்க. பாவத்தை உலகம் ஃபுல்லாக கத்திட்டாங்க. இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டா ஜீவரத்தத்தை புசித்தா அந்த தேவன் தனக்கு ஆதாம் முதல்ல உன்னை காப்பாற்றிக்கலாம். உன் மூலமாக உலகத்தையே நீ காப்பாற்றலாம். ஓரத்தெல்லாம் ஜீவரத்தம் அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்தை நீ விண்ணப்பம் பண்ணணும். அவனை மாதிரி விலைக்கு போகக்கூடாது. இயேசு ஏற்றுக்கொண்டா இயேசு ஜீவரத்தை ஆதாம் மூலம் வந்து ஜீவரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுத்து அவனையும் காப்பாற்றும், குடும்பத்துக்கான சமுதாயம் உலகத்தையே காப்பாற்றினியா. அதுதான் இயேசு உலகத்துக்கு ஒளி, பூமிக்கு உப்பு. அதனால இங்க சொல்லப்பட்டிருக்குது ஏசாயா 59:14. அதுக்கு மேல இருக்கிற பாருங்க, ஏசாயா 59:14. நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியிலே இடறி யதார்த்தம் வந்து சேராம போயிற்று, சத்தியம் தள்ளுபடியாயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனம் உள்ளவர் ஆனார்.
அப்புறமா தான் சொல்றார், ஒருவனும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கண்டு ஆச்சரியப்பட்டார். ஒருத்தனாவது இல்லையாப்பா அந்த ஊர்ல? எல்லாம் பாவம் செய்து எல்லோரும் ரோமர் மொழி எல்லோரும் பாவம் செய்து எல்லோரும் 5 கண்ட ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் ஆஸ்திரேலியா 5 கண்ட ஜனங்களும் எல்லோரும் பாவம் செய்து எங்க ஏதேன் தோட்டல பாவம் செய்து தேவன் படிக்க ஏழை பணக்கார உணர்ந்த தாய்ந்த அரசியல் தலைவன் சினிமா கலை எல்லோரும் நன்மை தீமை அறியத்தக்க கை வச்சு பாவம் செஞ்சிட்டாங்க. நன்மார்க்க துன்மார்க்க கண்டிலிச்ச ஜீவனை திருப்பி வருவேன். தன்னையும் அழிக்கணும், குடும்ப சமுதாயத்துக்கு முன்னிருந்து பூமி சபிக்கப்பட்டிருக்குது. அப்போ ஒருவனும் இல்லையா இந்த ஊர்ல? இயேசு ஏற்றுக்கொண்டு ஒரு ஆள் இல்லையா? அந்த இயேசு ஏற்றுக்கொண்டு அந்த ஜீவரத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதுக்கு ஜனங்களை விடுதலையாக்கலையான்னு கேட்கிறாரு. இயேசு ஏற்றுக்கொண்டாய், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாய், திருவந்து நீ நாடு தெரியல ஊடு தெரியல, அது வேலையை பயிர் பெய்யுற மாதிரி பாவத்தை மாற்றத்தை காட்டியிருந்தாக்கா அது நியாயம். அதுதான் அட்டுழிக்காரன் பேரு. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நீ ஒரு குட்டி இயேசு. இயேசு மத்திய மார்க் சும்மா வந்தாரு, ஓடி 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 நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். மத்திய மார்க்ல திமிர்வாதக்காரன், லேகோன் பிசாசு பேசுவார், திரளான வியாதியஸ்தர்கள் எல்லாம் ஆதம்குள்ள பண்ணி பாவத்தில் சாபத்தில் மரணத்தை தரித்திருக்கிறாங்க. இயேசு சும்மா வந்தாரியா? 3 வருஷம் ஊழியத்துல ஓடி ஓடி பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தேவநீதியின் சம்பளம் உயிர்த்ததில். இயேசு தேவநீதி உயிர்த்திடும், மனுஷன் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருக்கிறான். ஓடி போய் பாவத்தை நன்மத்தையும் மரியாதைக்கு இயேசு ஜீவ விச்சத்துக்கு நீ கொடுக்கிறாரு. அதை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்து அசுத்தாயத்தில் பசுத்தாவே இறங்கி இனி பாவத்தை கிறிஸ்துக்குள்ளே சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அதை செய்துமா இல்லையா? இயேசு ஏற்றுக்கொண்டு செய்யுதுன்னா உலகமே ரசிக்கப்பட்டிருக்கோம். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தான் திருவிழத்தில் போகணும், அவனே அட்டுயும் செய்யறான். ஊர் செல்ல, நாடு செல்ல, செல்வா செல்ல, பேர் விசுவாசி ஊழியக்காரு கட்சியில் அவனே அசுத்தாவிலிருந்து அவனே சிறையில் அவனே சபிக்கப்பட்டவனா இருந்து அவனே சாட்சி கேட்டிருந்தாக்கா. ஆனால் தான் கிறிஸ்தவம் புரட்சிகரமாய் மாறவில்லை. மாறணும்னா என் செய்தி நீ கேட்கணும். ஆமா, ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வெல்லும் சர்ச் பண்ணுங்க. உலகத்துல எங்குமே கேட்டு இந்த மாதிரி செய்தியெல்லாம் உண்மைக்கு சொல்றேன். இந்த மாதிரி செய்தியை நீ உலகத்துல எந்த ஊழிக்காரர்கிட்டையும் நீ கேட்டிருக்க முடியாது. கேளுங்க. பாவத்தின் சம்பளம் மரணத்துல பிறந்திருக்கிறான் மனுஷன். தன்னையே காப்பாற்றிக் கொள்ள குடும்பத்தையும் சமுதாயத்தை கணக்கு காசுக்கு காப்பார் பங்களா வீடு எல்லாம் இருக்குது. எல்லாம் கம்ஃபர்டபுளா வாயத்துக்கு தான், எல்லாம் வயிற்றுக்கு தான். அதெல்லாம் பிரச்சனை ஜெயிக்க முடியாது. வியாதி, ஆபத்து, விபத்து, நாச மோசங்களுக்கு தப்பிக்கணும். பாவத்துக்கு தப்பி சாபத்துக்கு மன பாதாளத்துக்கெல்லாம் தப்பிக்க முடியாது. அப்போ கிறிஸ்து அவர் தேவி நீதி உடித்தெதிருமா இருக்கிறார். அதை பிதாகுமார் பசுத்தாவி கொடுக்கணும், ஆதாமுக்கு முழு உலகத்தை கொடுக்கணும். பாவுக்கு மனது விடுதலை பசுத்தாவி ஊற்றப்பட்டு நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அப்போ விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கண்டு ஒருவனும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கண்டு ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புழமே நம்முடைய அவருடைய போய் ஜீவரத்தம், ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம் அவருடைய புழமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதி அவரை தாங்கிற்று. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து நம்ம பாவத்தை மார்க்கவசமாக பாவ சரீரம், பாவ ரத்தம், பாவ வார்த்தை, நன்மத்தேம வார்த்தை எல்லாம் கெட்ட வார்த்தை தான். சுயநீதி, அநீதி, நன்மார்க்கம், துன்மார்க்கம் இதை மார்க்கவசமாக அறிஞர் சரீரத்தில் அறிஞ்சுக்கிறோமா? இவர் பாரு, அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசிலே தரித்து நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வைராகியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். ஆமா, நம்ம சரீரம் பாவ சரீரம், பாவ ரத்தம், பாவ ஆற்று, பாவ லங்ஸ், பாவ கிட்னி, பாவ மூளை எல்லாம் பாவத்தையே வஸ்திரம் அங்கேயே விட்டுக்கிறோம். கோட்டு மாட்டிக்கிற மாதிரி நம்ம மாட்டிக்கிறோம். அதான் பிசாசு நம்ம வாழ்க்கையில் திறந்து போட்டதாக்கி தான் காரியம் நடக்குதான். அவர் தேவி நீதியை வஸ்திரமா. ஜீவன்னாக்கா ஜீவனா நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டவதான் இயேசு. அந்த ஜீவன் அளவற்ற அன்பு, அளவற்ற கிருபை, அளவற்ற நீதி அதை மாட்டிருக்கிறார். அதை எடுத்து நீ மாட்டிக்க சிலுவையிலிருந்து ஜீவ ரத்தத்தை புசித்து உன்னை ஐக்கிய யாரால முடியாது, உன்னை வெல்ல யாரால முடியாது. உலகமே சேர்ந்தாலும் உன்னை ஜெயிக்க முடியாது. ஏன்னா இயேசு உலகத்தையே ஜெயித்தார். அந்த ஜீவ ரத்தத்தை வைத்துக்கொண்டு பிதாவையும் ஆபத்து ஜீவ ரத்தத்தை கொடுத்தாரு. ஈட்டால் கொடுத்த ஆதம் முழு உலகத்தை ஜெயித்தாரியா இயேசு. அலெக்சாண்டர் உலகத்தையே ஜெயிச்சானா, கையில் இப்படி வரிசை போட்டான், அவங்க அடக்காராரு. இயேசு தேவ அன்பினால உலகத்தையே ஜெயிச்சாராம். ஜீவசரி உலகத்தின் அது பிசாசையே ஜெயிச்சார், உலகத்தையே வாங்கினார்.
எதை வச்சுட்டு ஜீவரத்தம் பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறார். ஆதாம் முழு உலகத்தை கொடுக்கிறார். பாவியினுடைய ஆஸ்தி இயேசு கொடுக்கப்பட்டது. யார் பாவி? பிசாசு தான் பரமபாய், இந்த உலகத்தின் அதிபதி. இந்த உலகத்தை பிசாசின் தலையை நசுக்கி எல்லா ஆஸ்தியும் சோதனை மூட்டேன்னா இல்லை, அதுக்கு ஜீவ ரத்தம் ஜீவ சரீரத்தை பிதாகுமார் பசுத்தாவி கொடுத்தாரு. ஆதாம் முழு கொடுத்துதான் வாங்கினார், கொடுக்காம வாங்கல. நீ கொடு, இயேசு ரத்தத்தை வச்சுட்டு ஊரை வாங்கலாம், கிராமத்தை வாங்கலாம், பட்டணத்தை வாங்கலாம், தேசத்தையும் வாங்கலாம். இயேசு வாங்கினான்னா என்ன அர்த்தம்? நீ தான் வாங்கணும். நீ உலகத்துக்கே ஒலி, உலகத்தையே சுதந்திரிப்பாய். அல்லேலூயா. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்னு சொல்லப்படுது. என்ன சாந்தம்? இயேசுவை கொடுக்குறது. இயேசு பரலோக ராஜ்யத்தை, வானத்தோடு சகல அதிகாரத்தை பிதாகுமார் பசுத்தாய் கொடு. ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு. அப்போ கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு, இடைவிடாம கொடு. எக்காலத்தோடு சோதவான் நீ விடுதலை ஆகி விடுவாய். உன்னை ரட்சித்துக் கொள்ள எந்த சூழ்நிலையும் விடுதலை. சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, எல்லாத்திலிருந்து தேவதூர் தான் சூழ்ந்திருப்பாங்க. இல்லைன்னா பாவத்தையே தேவன் தர அசுத்தாவி தான் சூழ்ந்திருக்காங்க. அவருடைய நீதி தேவி நீதி விட்டுட்டாங்க. பாவத்துக்கு மறித்து தேவி நீதி இயேசு சாமன் பரலோகத்தையே கொடுக்குது. பாவம்னா பாவத்தையே காட்டுறது. தேவன் தர ஒரே அசுத்தாவியா தான் இருக்கும் வாழ்க்கையில. ஆமா, சிறிய இருப்பு தான் உனக்கு. எந்த நாட்டுக்கு போ, எந்த தேசத்துக்கு போ, சிறிய வயசு, வாலி வயசு, திரும்ப வயசு, முழுது வயலு, ஒரே சாபம், ஒரே பாவம், ஒரே மண். குடிக்கிற தண்ணியே ஒரு சமைக்கப்பட்டிருக்கும். நீ சாப்பிட்ற சாப்பாடு அதே வியாதி கொடுக்கும். உலகம் உனக்கு வானம் பூமி சவுத்து எல்லாமே உனக்கு குருவதமாக வந்து உன்னை திறந்து கொண்டது ஐக்கியமாகவே இருக்கும். அதான் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் வாயிற வாழ்க்கை. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகமே உனக்கு பணிவிடை செய்வான். வானம் பூமி சமுத்திரம் சாவுக்கு எதுவான யாவது அது உன்னை சேதப்படுத்தாதான். உன் சரீரம் உனக்கு ஒத்து வரும். இயற்கை வானம் எல்லாமே உனக்கு பணிவிடை செய்து போடும். இயேசு பணி காட்டை கடையில் அமைதான்னு செத்து போன ஏகுன ஏந்து வர. ஏன்னா ஜீவ சட்டம் ஜீவரத்னம். பாவத்துக்கு மனத்துக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை ஜோயே ஜீவன் வாழ்க்கை. அதனால தான் என்னுடைய எல்லா செய்தியும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். அல்லேலூயா. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆயிடலாம். இயேசு ஜீவனை எல்லையற்ற ஐஸ்வர்யங்குது. அதை தேவனுக்கு கொடுக்கணும். ஆதாம் முழு உழுத தரித்திரத்தை. நீ கடன் தொல்லை மாட்டிடுவா. 10 லட்சம் ரூபாய் கடன், 1 கோடி ரூபாய் கடன். யாராவது உன்னை 1 கோடி ரூபாய் சுத்திக்கிற சொந்த ஆளுங்கிட்ட காசே இல்லை, எல்லாம் உன்னை கைவிட்டாங்க. நீயும் வட்டி கட்ட முடியல. முடிவு என்ன பண்ண? செத்துலாம், தற்கொலை முயற்சி பண்றியா இல்லையா? இப்போ என்ன பண்ணுவேன்? உன்னுடைய நீதியே, உன்னுடைய புழமே உன்னை ரட்சி. என்ன பண்ணணும்? அந்த 1 கோடி ரூபாய் கடன் கொடுத்தான் பாரு. அவர் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு ஆதம் கோடாவோடு கொடுத்து தான் பாரு. அவளுக்குள்ள அசுத்தாய்வு தயவு இறக்கம் கிடைக்க கண்டிப்பாக பண்ணுவார். ஆனால் அது உனக்கு தெரியாது. ஏன்னா இயேசு சரி ஜீவ மார்க்கம் உனக்கு தெரியல. இல்லைன்னா அவனுக்குள்ள பிசாசு போது உன்னை உயிர் ஏற்றுவான். வட்டி கொடு முன்னாலே கொடுக்க முடியல. ஆனால் இயேசு கொடுக்கலாமா இல்லையா? இயேசு சார் சத்து அவன் பேர் சொல்லி கொடுக்கறது கூட. அவன் மொத்தம் 1 கோடியை விட இயேசு ஜீவ சரதி வெளியே போட முடியாது. லட்சக்கணக்கில் அவன் மனைவி பிள்ளை தேவன் தர உணர்த்து கொடுத்துப்பாரு. கண்டிப்பாக அவன் உள்ளத்தில் கிரியை செய்கிறாரு இல்லையா பாரு. டெஸ்ட் பண்ணிப்பாரு இல்லையா? அதுதான் இயேசு ஏற்றுக்கொள்ள பாக்கியவான். தெய்வம் கிடைக்க. 2வது அற்புதமும் நடக்கும். 2வது அந்த 1 கோடியை திருக்கக்கூடிய அதிசயத்தை தேவதூதனே செய்வான். அதாவது உண்மை, அதாவது அதனுடைய அர்த்தம் அல்லேலூயா. அதனாலதான் இயேசு ஏற்றுட்டு தலைமையில கவிச்சு கவலைப்பட்டு வெறுப்பச்சு சண்டை போட்டு இருக்கக்கூடாது. அந்த இயேசு கல்வாரி சொல்லி எல்லாருடைய கடன் தொல்லை இயேசுக்கு வந்தது. ஆனா இயேசு நீ ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு ஒரு வாக்கு தத்து. என்ன கடத்தை கொடுத்தாரு? ஏறினாரு ஜீவ உலக ஜீவ பரலோகத்தையே கொடுக்குறாரு. கடன் தேவன் தர கொடுக்குறது. 3ஆம் நாள் என்னாச்சு? அற்புதம் நன்று போச்சு. பூமியும் கடன் தொல்லத்தை சாப்பிட்டு நீங்க போச்சு. 3 நாள் ஏசுனாரு. அந்த இயேசு சார் இயேசு ரத்தத்தை வச்சுக்கிது. 1 கோடி ரூபாய் கடன், 10 லட்சம் ரூபாய் கடன், எனக்கு காசு இல்லை, குடும்ப பிரச்சனை, வேலை பிரச்சனை, நில பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, இதெல்லாம் நினச்சி கவலைப்பட பிரச்சனை தேர போகிறது. உயிர் எடுக்கிற வெளியே அது விடாது. நிலத்தை பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, எத்தனை பிரச்சனை மனுஷனுக்கு. இயேசு ஜீவன் பரிவு அவன் கொடுத்து பாரு. அவன் தூக்க முடியாது. அவன் சொத்து நீ சொந்த இருப்பாய் அல்லேலூயா. எல்லா கோர்ட்டு கேஸும் ஓடிவிடும். இயேசு சிலுவையில் கோர்ட்டு கேஸ் வச்சு நில பிரச்சனை எல்லா பிரச்சனையும் இயேசு ஏற்றுக்கிட்டாரு. ஒரு மனுஷனுக்கு என்ன பாவத்தினால சாபத்தில் என்னென்ன வருதோ எல்லா தொல்லையும் இயேசுக்கு வந்துச்சியா. இயேசு தலைமையில கவிச்சு கவலைப்பட்டான்னு போட்டுக்குது. ஜீவ சரஞ்சு பரலோகத்துக்கு கொடுக்குறாரு. ஏமாத்தணும், அபகரிச்சவன் தேவனுக்கு தனக்கு ஆதாம் பரலோகத்தையே அசுத்த ஓடி உண்டுல. நான் எல்லாம் 3 நாள் பார்த்தபடி எல்லா சொத்தம் வானத்துக்குள்ள சகல அதை பிசாசுக்கு இருந்து வாங்கிட்டார் அல்லேலூயா.
அதனால போய் கோர்ட்டு கேஸில் போய் பாருங்க, ஒரே சொத்து பிரச்சனை, நில பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, பங்காளி பிரச்சனை, சொத்துல பாக பிரிவினை. இதுதான் உலகத்தில் இல்லை, இந்தியா தேசத்துக்கு பொதுவாக எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை எழுதுவீங்க அவன் பேர் சொல்லி. அவனுக்கு சொத்து ஏற்கனவே சொத்து பிரச்சனை, நில பிரச்சனை, அதனால ஒரு பகை கசப்பு, அவனை சபிக்க இன்னும் பிசாசுக்கே இருக்கும். அந்த பிரச்சனை தேர்வே இல்லை. ஏசு சபிக்கல பாரு, ஏமாத்தியும் பாரியா உனக்கு பல்லவதி 3 நாள் அசுத்த தூக்கம் எல்லாத்தையும் 3 பாதப்பள்ளி வந்து போட்டு விட்டான் அசுத்தாவி. ஏசு ஜீவ உலகம் ஜீவமானவரை சபிக்கிறவன், ஏமாத்துறவன், நிந்திக்கிறவன், தூசிக்கிறவன், சொத்து அபகரிக்கிறவன், கோர்ட்டு கேஸு போறவன் எல்லாருக்கும் ஏசு என்ன பண்ணல, அவருடைய புயத்தை காட்டுறாரு. ஏப்பா நீ என்ன 2 ஏக்கரா நிலம், 10 ஏக்கரா நிலம், 5 செட்டு நிலம், நான் உங்களுக்கு பல்லவத்தையும் எழுதி வைக்கிறேன், செட்டில்மெண்ட் எழுதி வச்சாருப்பாரு. இங்க இருக்கிற அசுத்தாய் ஓடிய முடிச்சு கழிச்சு விட்டே போட்டான் எல்லா சொத்தையும். அதனால் இயேசு கிறிஸ்து ஜீவன் பரலோக ராஜ்யத்துக்கு வெளியே போட முடியாது. உங்க சொத்து பிரச்சனை சின்ன கடுகளவு பிரச்சனை அது. அதை ஏமாத்துறான் பாரு, சபிக்கிறான் பாரு, சிலுவில் வந்து அறையிறான் பாரு, சபிக்கிறவன், நிந்திக்கிற தூசி எல்லாரும் இயேசு ஜீவ சார் பிதாவே இவங்க மண்டியும் என்று சொல்லி அவன் பேர் சொல்லி அவன் மனைவி பிள்ளைங்க பேச்சு பரலோகத்தை செட்டில்மெண்ட் எழுதுனால கட்சியில் எல்லா சொத்து இயேசு 3 நாள் தான் கோர்ட்டு கேஸ், பரலோக கோர்ட்டு வழக்கு. அதனால அன்பான்ல இது கடைசி காலம். என்னுடைய செய்தியை கேளுங்க, அதை நல்லா அபியாசப்படுத்தி பாருங்க, வாழ்க்கை இன்பகரமா இருக்கும். இல்லைன்னா வேதனை தான். இல்லைன்னா வாழ்க்கை வேதனை தான். அந்த பாவமும் மரணமும் உன்னை ஏதோ ஒரு விதத்தில் சிறையிருப்புகளை கொண்டு போகும், சும்மா விடாது. காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அந்த பாவமும் மரணமும் அதனுடைய வேலையை காட்டும். பேச்சில், சிந்தையில், சொல்லில், செயலில், கண்ணில் நிச்ச, மாம்ச நிச்ச, ஜீவனத்தின் பெருமை. மனுஷன் ஜடம் கிடையாது. ஒரு சுய நீதி, ஒரு அநீதி தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டும். உடனே பிசாசு அது கேட்டு திருறது போல சிறிய வயசு, வாழ் வயசு, முடிந்த வயசு எல்லா வயசும் போராட்டமாகவே இருக்கிறார் மனுஷனுக்கு. அரசியல் தலைவன், சினிமா கலைஞன், தொழிலதிபர், படித்தவர், படிக்காதவர், ஏழை, பணக்காரர், எல்லோருக்கும் பிரச்சனை இருக்குங்க உலக கடைசியாக. குட்டி நரமாக உலகமே. வாழ்க்கை ரசனையாக வாழணும், இன்பகரமாக வாழணும், எல்லா பிரச்சனையும் ஜெயிக்கணும். பிசாசுகள்லாம் சேதரடிக்கணும்னாக்கா பாவத்தின் சம்பளம் மரணத்தை தாண்டி தேவநீத உயிரை ஜீவ விசத்துக்கு சோயே ஜீவனுக்குள்ள வரணும். ஏசு அப்படி வாய்ந்தாரு, அவருக்கு இல்லாத பிரச்சனையா? அவர் எத்தனை பிரச்சனை, பரிசேய, சரிசேய, ரோமர்கள், யூதர்கள் எல்லாம் வந்து நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனை ஒரு தலைவன், ஒரு ராஜா மாதிரி இருந்தார் ஏசுனாரு. ஒரு பிசாசு அவர் ஒரு வியாதி பிடிக்கிற, ஒரு சாபம் பிடிக்கிற, ஒரு மண்ணு சிலுவைக்கு போகிற வரைக்கும் உன் பாவத்தை ஏற்றுனால்தான் அவர் சிலுவைக்கு போய் சிலுவையில் அறைய உண்டாரு. உனக்காக மாதிரி காட்டுறது. சிலுவையில் அறையப்பட்ட மனுஷா, பாவமாக்கப்பட்ட மனுஷா, தரித்திரமாக்கப்பட்ட மனுஷா, 3 நாள் எப்படி இந்த பிரச்சனை ஜெயிக்கிறதுக்கு மாடல் காட்டினாரு. ஆனால் அந்த மாடல் நீ பார்க்காதனால பாவத்திலேயே வாய்ந்து, சாதத்திலே வாய்ந்து, அப்படியே தரித்திரமான அவமானம் ஒரு தரித்திர பாதத்துக்கு போய் ஜெயித்தரேன். சீரியஸான மேட்டர். ஆனால் நண்பாவிலே சில வசங்களை வாசித்து நம்ம முடிப்போம். அவருடைய நீதியை அவரை தாங்கிற்று, அவருடைய முழங்கை அவருக்கு ரட்சிப்பாயிடுச்சு. அந்த புயம் தான் இயேசு ஜீவ சரீரம். அந்த புயத்துக்கு பேரு ஜீவன், அவருடைய நீதிக்கு பேர் ஜீவ விருட்சத்தின் கனி. ஆமா, உன் புழ நன்மை தீமை புழமா இருக்காது. அது கெட்டு போன புழம், பாவ புழம், சாப புழம், மரண புழம். அதை போய் தேவன் தான் உங்களுக்கு சிறியிருக்கும் தான் இருப்பேன், மீண்டு வரவே முடியாது. இயேசுவின் புயம்னா ஜீவ வார்த்தை, ஜீவ உலகம், தேவி நீதி, பரலோகராஜ பரிகாரம், எல்லா நன்மைகளின் தொகுப்பு. ஜீவன்னா நன்மத்தோட எல்லா கேடுபாடுக்குது. அந்த புயத்தை பற்றி கொள்ளாத, அந்த தேவன் தன கொடுத்து கொடுக்காத. பிசாசு அந்த புயத்தை வச்சு உன்னை அழிச்சிடுவான். திருத்து கொண்டதை பார்த்தால் தான் உனக்கு காடு வாழ்ந்து வீடு போகுதுன்ற மாதிரி தான் இருக்கும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், அவன் மரணத்தையே காணாத கூட எடுத்துக்கொள்ளப்படான். சோயே ஜீவன், தேவி நீதி உயிர்த்ததில் அந்த தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தினா பாவுட்டு மனத்துல விடல தேவதி உயிர்த்ததுல வாழலாம். அல்லேலூயா. நீ நீடித்த ஆயுசுள்ளவனா வாழலாம், நீ விரும்புதெல்லாம் சாதிக்கலாம், எல்லாம் சாதித்து முடித்து நீடித்த ஆயுசு இந்த உலகத்தை விட்டு கடந்து போகலாம். ஆமா, அதுக்கு தேவி நீதி டூ இது பரலோக ராஜ்யத்துக்கு உன்னை யாரும் ஏமாற்ற முடியாது. ஆமா, உன்னை யாரும் வெல்ல முடியாது. ஊரே சேர்ந்தாலும் உலகமே சேர்ந்தாலும் உன்னை வெல்ல. ஏன்னா உலகத்துக்கே இயேசு ஜீவன் ஒரு ஆள் பாய் கூட, அதனால ஒருவரும் உன்னை ஜெயிக்க முடியாது. அப்படித்தான் வாழ்ந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது எல்லாம்.
அதனால அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இயேசு ஏற்றுக்கொண்டவனுக்கு புதிய ஏற்பாட்டில் இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், தேவி நீட்டு உயிர்த்தல். அந்த தேவனுக்கு தனக்கு உனக்கு குத்துக்கிட்டே இருக்கு, வாழ்நாள் கூட இடைவிடாம கொடு. ஆமா, நன்மை தீமை வட்டத்தில் போகாது. அது எந்த விதமும் ஒரு அழிவு, நாசம், மோசம் தான் உண்டாகும். அப்போ அவருடைய நீதி அவரை தாங்கிச்சுன்னு இது ஒரு வசனம். பாவியினுடைய ஆசை நீதிமானுக்கு என்று வைக்க பாருங்க. என்ன நீதிமான்? தேவ நீதிமான். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்துல நீ பாவியினுடைய ஆசையெல்லாம் நீ சுதந்திரிக்கலாம். இயேசு புயத்தை வச்சுக்கிட்டு ஏழு சும்மா கேனன் நினைச்சுக்கிறாங்க. நிறைய சத்தியத்தை சரியா சொல்லி ஊழிக்கானுங்க பாருங்க. நீதிமொழி 12ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 13:22 நிறைய வசனம் இருக்கு. நீதிமான் போட்டு கண்காணத்தில் போட்டு பாருங்க, நிறைய வசனம். நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் பாருங்க. நீதிமொழிகள் 13:22 நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். யார் நல்லவன்? கிறிஸ்துக்குள் நல்லவன். அவன் டப்பு பாட்டியா தான் இருப்பான். தரித்திரன் அவமானப்பட வெக்கப்பட்டனா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஜீவ உலகத்தில் தேவன் தனக்கு ஆபரகம் சகல ஆசீர்வாதமா தான் பாருங்க. பூமி தாங்கக்கூடாது. ஏன்னா ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டாட்டுடைய தேவன் தனக்கு உலகத்துக்கு, அது கிறிஸ்துவ அடையாளப்படுத்துது. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் என்னன்னா ஒரு அப்படியே ஒரு மாதிரியா வரலாம், சகல சீமானாயிருந்தான். வெள்ளி, பொண்ணு, ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகளும் நிறைய சீமானாயிருந்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பைதட்டாட்டுடைய தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறான். பாவியுடைய ஆட்சியெல்லாம் அவனுக்கு சேர்ந்து எகிப்து ராஜா கிட்டலாம் கொள்ளையடிக்க பாருங்க. அப்போ நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து யாரை? கிறிஸ்துக்குள் நல்லவன். ஆமா, கிறிஸ்து எல்லாமே நல்லவனாகிறான். சன்மார்க் அவன் பேரு. ஏன் சேர்த்து கொண்டு ஆதாம் நன்மை தீமையில அந்த நன்மார்க்கனா இருப்பான். அந்த நல்லவன் கிடையாது, அவன் சபிக்கப்பட்டவனா தான் இருப்பான். கிறிஸ்துக்குள் நல்லவன். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் உலகத்துக்குள்ள அந்த நல்லவன். அவன் சாதாரண இருக்க மாட்டான். தரித்திரனா இருக்க முடிய வாய்ப்பு கிடையாது. ஐஸ்வர்ய வாசலுக்கு தேடி வந்து தட்டிட்டு கொட்டிட்டு வரும். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வாயிலெல்லாம் கொடுத்தானாக்கா. அப்போ நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். பாவியினாத்தையும் நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். இந்த நல்லவனாக நம்ம கிறிஸ்துக்குள்ள பாவியினுடைய ஆட்சி எல்லாம் அவனுக்கு சேர்த்து, பாவியின் ஆட்சியும் நீதிமானுக்காக சேர்த்து. அப்போ இந்த கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அந்த நீதிமான் இந்த பாவிக்கு கிறிஸ்துவ கொடுக்கறதுனால அவன் ஆட்சியெல்லாம் இவனுக்கு வந்து சேர்த்துட்டார். கரெக்டானது இல்லையா? மொத்தம் பாவி இப்போ ஆதாம் மூலமா பிறந்தவன் கோடி கோடியா பணம் வச்சுக்கிறான். பெரிய கோட்டீஸ்வரன் ஆகிறான், பெரிய தொழில் எதிர்க்கிறான். ஆனா ஆதாமுக்குள்ள இருக்கிறான். அவன் சொத்தெல்லாம் உனக்கு எப்படி வந்து பாவின்னு ஆட்சியும் நீதிமானுக்கு சேர்த்து வைக்கும். நீதிமான கிறிஸ்துக்குள் நீதிமான். நீ வந்து அவனுக்கு ஜீவரத்தத்தை கொடுக்கூடாது. அந்த பாவி அவனை கட்சி கொண்டிடக்கூடாது. அவன் ஆட்சி உன் கையில் வந்து சேராது. அப்போ பாவிக்கு இயேசு ஜீவன் பரிபூர்ணம். அது ஓவர் பெய்டு. அவன் சொத்தெல்லாம் ஜுஜிபி சின்ன இயேசு பரலோகத்தையும் அவனுக்கு செட்டில்மெண்ட் இருக்கிறது மத்தியசமா. அது பரலோக தேவனுடைய பரம் மகாபெரிய சொத்து நீ அவனுக்கு கொடுத்ததுனால அவன் ஆட்சியெல்லாம் உன் கையில் வந்து சேர்ந்துட்டாரு. அப்படித்தான் யோசுவா கானான் தேசத்தை சொந்த கட்டால்பீடு நடாத்தோப்பு பாடு தேனும் நல்ல விசாலமான தேசத்தை இந்த கானானியர்கள் பாவிகள் அவர்களெல்லாம் முறியச்சு அந்த தேசத்தையே யோசுவா சொந்த அது பேர் விசுவாசத்தினால சொந்த யோசுவா பஸ்காடு பைதட்டாட்டு நீதிமானாக்கப்பட்ட அந்த யோசுவா அவ்வளோ பெரிய கானான் தேசத்தை பாவலும் தேனும் கட்டால்பீடு நடாத்தும் வானவெளி கட்டிடங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டங்கள் எல்லாத்தையும் இந்த காணா யோசுவா இஸ்ரவேல் எப்படி சோதிச்சாங்க? கையில டப்பு சின்ன சோதிச்சாங்க. பைதட்டாட்டுடைய தேவனுக்கு தனக்கு ஆதாம் கானானியர்கள் ஏத்தி எமோரியர்கள்லாம் கொடுத்ததுனால அவரெல்லாம் சிதறடிக்கப்பட்ட அந்த தேசத்தையே தேவன் அவருக்கு சுதந்திரமாக கொடுத்தாரு. அதான் பாவியினுடைய ஆட்சி. நீதிமான் என்ன? தேவ நீதிமான், கிறிஸ்துவை கொடுக்கிற நீதிமான். அந்த பாவிக்கு அவனை சப்சிக்கு நிதி தூசிந்த நீ ஒரு பாவி, அவன் ஒரு பாவி. அவன் உன்னை ஏமாத்தி சொத்த அவன் ஏமாத்தி இதுதான் வாழ்க்கை. அது ஆதாமுக்குள் வாழற வாழ்க்கை, நன்மத்தை அறியத்தக்க வாழ்க்கை. நீ கண்டிப்பா அவனை சமைப்ப, அவன் உன்னை கண்டிப்பா சொத்து அவன் சொத்து. நீ இப்படி ஒரு வாழ்க்கை போகுது உலகத்துல. நீ கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்து கொடுத்தான். முதல்ல உன் சொத்து பாதுகாக்கப்படும். ரெண்டாவது அவன் ஆட்சி நீ கொள்ளைய நீ பாயிண்ட் போடப்படுகிறது. எவ்வளவு அருமையான வாழ்க்கை பாரு கிறிஸ்துவ வாழ்க்கை. அதுதான் வாய் கட்டுப்பாடா இருந்து இந்த சபிக்கணும் ஆஸ்வதி, பகைக்கு நன்மை செய், சத்துக்களையும் ஜபம் பண்ணு, பரலோகத்தை செட்டில் பண்ணியது.
பிறந்த நாள்ல இருந்து நீ இப்படி வாயில, உனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. அம்மா வயிற்றுல பாவத்தை மறந்து போனதுனால வாயை தந்தா சாபம். ஏன்னா அப்படிதான் பிறந்திருக்கு. உன்னை சொல்லி தப்பு இல்லை. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தான். ஆனால் வாயில சிறிய பாவத்தை சாபத்தை மறந்து ஜனங்களை சபிக்க 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 மூவாட்சியெல்லாம் கொள்ள போயிடுச்சு. ஆனா இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானம் ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி தேவனுக்கு தனக்கு ஆதாரம் கொடுக்க பாவியுடைய ஆட்சியெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்து போச்சு. இப்படிதான் பாவியுடைய ஆட்சி நீ கொள்ளடிக்க முடியும். இல்லைன்னா உன் ஆட்சி எல்லாரும் கொள்ளடிப்பாங்க. நீ அவன் ஆட்சி இப்படி சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஆனால் தான் அவருடைய நீதி அவரை தாங்கிட்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கண்டு ஆச்சரியப்பட்டாராம். நீ கூட விண்ணப்பம் எல்லாரும் பண்ண மதம் வெஞ்சுக்கிறவையா கொண்டாடுக்கிறவையா ஏசப்பா இப்படி ஒரு இது மத ஜபங்க. இப்படி பண்ணியிருக்காருங்க ஜபத்தை. ஜபம்னா ஏசு கிட்ட கத்து. நீங்க ஜபம் பண்ண விண்ணப்பம் பண்ண பரமண்டலுக்கு பிதாவே. அடுத்து உம்முடைய செத்தான் இயேசு பரமண்டல். நாங்களும் எங்க கடன்பட்ட எவனுக்குன்னா ஆதாம் மூடு உலகம் இயேசு உம்முடைய எங்களை எந்த சோழியும் தீமை என்று நச்சித்துக் கொள்ளலாம். பாவத்தை சாபத்தை மன்னத்தை பாதாளத்தை நச்சித்துக் கொள்வாரு. இயேசு சிலுவையில் அந்த ஜபத்தை தான் பண்ணாரு. அவர் கற்றுக் கொடுத்த ஜபத்தை தான் மத்திய மாட்டலூக்கா ஃபுல்லா செஞ்சாரு. கட்சியில சிலுவையில் பிதாவே உம்முடைய ஆபத்தி ஜீவ சொல்ல ஜீவனத்தை தான் உம்முடைய அங்க நம்முடையதுன்னு வட்டாவே ஜபத்துல அது மத ஜபம். கெஞ்சுக்கிறவையா தார்மையா எப்படியோ சதிவேன் மத இப்படிதான் உலகம் ஃபுல்லா கிறிஸ்துவ நியூஸா போயிடுச்சு. கிறிஸ்துவ வாழ்க்கையை விண்ணப்பண்ணாக்கா ஆதாம் மூலமா பிறந்த பாவம் மனம் தேவனை உலகத்தை பாதித்துக்கு பரிகாரம் இயேசு ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவசரம் தேவனுக்கு கொடுக்கணும். நாம எனக்கு கடன்பட்ட எவனுக்குன்னா ஆதாம் வந்து முழு இயேசு உண்மையை நம்ம இயேசு சாப்பிட வாக்கத்தை தேவனை ஊற்றியில கொடுக்கணும். அப்போ உன் பாவம் உன் மன்னிக்கப்படும். உன்னை எந்த சொல் தீமை இந்த பாவத்தை மனது பாதத்தை ரசித்துக் கொள்வார். பரலோக ராஜ்யம் சொந்தமாயிடு. அவ்வளவுதாங்க விஷயம். இதை தான் சிலுவையில் இயேசு செய்தார். உனக்கு செய்து காண்பித்தார். அதனால் தைரியம் கொள், உற்சாகம் கொள், வாழ்க்கையை ரசி, உலகத்தை ரசியா. அல்லேலூயா. இயேசு உலகத்தை ரசித்தா. அல்லேலூயா. என்ஜாய் பண்ணார் இயேசு. ஆமா, மதவாதியா இருக்காத, அப்படி இருக்காத. உலகத்துக்கு பரலோக ராஜ்யத்துக்கு யாரை பார்த்தாலும் இயேசு ஜீவன் பரலோக ராஜ்யத்துக்கு உன் ஆத்மா இன்பகரமா இருக்கும். கான்பிடன்ஸ் தைரியமா இருக்கும். சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை, பொண்டாட்டி பிரச்சனை, பிள்ளைங்க எல்லாம் ஆதாம் மூலமா பார்த்து அசுத்தாவியா தான் இருப்பாங்க. ஆமா, அவங்ககிட்ட நல்லது எதிர்பார்க்காத. எந்த பிரச்சனை பட்டோம் பிசாசு துரத்து பாவண்டுமான கூட அசுத்தாவி ஜீவ உலகம் ஜீவவான் இயேசு பிசா துரத்தி நினைக்கிறார். எங்கன்னா நானே நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக, உங்க மனைவிக்காக, உங்க பிள்ளைக்காக, உங்க ஏரியாவுக்கு ஜனங்களுக்கு, சொந்த பந்துகளுக்காக ஜீவ சொல்ற ஜீவனத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து கூட அசுத்தாவி துரத்து பசுத்தாவிற்கு தேவனுக்கு பணிவிடை செய்ய வாழ்க்கை புரட்சிகரமா இருக்கும். ஆபிரகாம், யாக்கோபு, மோசே, கிதியோன், எஸ்ஸர் இவங்க மாதிரி வாழி கிறிஸ்து வேதத்தில் காணும் பார்த்தோம்னா இயேசுவை போட்டுடுதே. அந்த இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். அந்த பிதாகுமார் பசுத்தாய் கொடு. ஆதாம் வந்து முழு உலகத்து கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலத்து கொடு, சோதுவாக கொடு. கர்த்தர் உன்னை கூட பெரிய காலம். ஆதாம் வந்து முழு உலகம் ஒரு ஆள் பாய் கூட, ஒரு ஆள் விட்டினா கூட ஒரு ஆள் பிசாசும் வாழ்க்கை ஆயிடுச்சிடும். அதான் இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அனுப்பு வந்தார். உலக ஆதாம் என்ன இயேசு நட்பு அது ஜீவ சொல்ற ஜீவ வானத்தில் பரலோகத்தை குத்துது. யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் அதான் விண்ணப்பம் பண்ணுகிறவன். அவன் பாவட்டு மனது போய் பசு தயார் அவனுக்கு நல்லது செய்யல. அவன் கிராமத்துக்கு பட்டத்து தேசத்துக்கு நீ ஒரு அரசியல் தலைவன் செய்ய முடியாது. ஒரு பிரதம மந்திரி, ஒரு போலீஸ் துறை டிபார்ட்மெண்ட்ல செய்ய முடியாது. ஒரு ஆசிரியர் கூட இதை செய்ய முடியாது. இல்லை ஆதாம் கூட வந்து வயிற்று பப்புக்கு எல்லாம் படிப்பு, உலக படிப்பு தான் அதெல்லாம். ஏசு ஜீவ சொல்ற ஜீவன தேவன் தனக்கு ஆதாம் மூடுவதுக்கு தான். ஒரு அரசியல் தலைவர், ஒரு முதலமைச்சர் செய்யாத வேலை, அதுதான் ஊழியக்காரன் பெரிய வேலைன்னு சொல்றாங்க. முதலமைச்சரை விட, பிரதம மந்திரியை விட, கலெக்டரை விட மாபெரும் வேலையா ஊழிக்கார வேலை. அது சத்தியம் தெரியாதுன்னா அது நல்லா செய்ய தெரியாது. ஜீவம் மார்க்கம் தெரியாது. அதுதான் என்னுடைய செய்தி கேட்குறோம். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணிக்க சேனல், எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட சேனல் துளசிராமன் தாமஸ் ஒரு சேனல் இருக்குது. உலகத்தில் எங்கேயுமே கேட்டு வெளியேற்பட்ட சத்தியங்களை கேளுங்க. கான்பிடன்ஸ் தைரியம் வரையும். ஆதாம் மூலமா பிறந்து விட்டாய். எந்த நாடும், எந்த தேசமும், எந்த இடமும், ஆப்பிரிக்காவோ, ஐரோப்பாவோ, வட அமெரிக்கா, தென் அமெரிக்காவோ, வானத்துக்கு பூமி மேலே எல்லோரும் பாவம் செய்து தேவம் வைக்கிட்டு தான். பணம், காரு, பங்களா ஆஹான்னு பார்க்காத. பாவத்தில் போகிற அம்மா வயத்துல மரணத்துக்கு பாதத்துக்கு போக போகிறான். எந்த நேரத்தில் ஆபத்து விபத்து திருடம் போல ஆகி நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டா பரிபூர்ணம். அதான் ஜீவ மார்க்கத்துக்கு அதான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். அந்த ஜீவனை ஜீவா என் ஜீவனை பரலோகம் எல்லையற்ற பரலோகமே இருக்குது. ஆதாம்னா மரணம், எல்லா பாதாளம் உண்டு. பூமியை சபிக்கப்பட்ட பூமி. இது பரலோக பூமி. அது தேவி நீதி சவளை உயிர்த்தது. அது உன் பேர் சொல்லி, உன் மனைவி பேர் சொல்லி, உன் பிள்ளைங்க பேர் சொல்லி, வேறு ஜனங்கள் பேர் ஜீவ சொல்ற ஜீவனத்தை உன் பேர பிள்ளைங்க பேர் சொல்லி
தேவனுக்கு ஆதாம் முழு டாக்டா கொடுக்க அசுத்தாவியோட பசுத்தாவியோட தேவதூதன் பணிவிடை செய்ய நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிர. பாவியினுடைய ஆஸ்தி உனக்கு எழுதி வைக்கப்படும். உன் ஆட்சி அவன் சாப்பிட மாட்டான். அந்த பாவியை கட்சி கொட்டாதே. ஜீவஸ்வரம் பரலோகத்தை எழுதி வை. ராத்திரியில் அவனுக்கு தூக்கம் கிடையாதுயா. அப்படிதான் மூட்டான பரம பாவி பிஷா ஜீவஸ்வரம் தேவன் உலக எல்லா பாவியும் சுற்றி இயேசு கையில் மூணே நாள் பாவத்தின் மன பாதம் உலகத்தையே கொள்ளை கொண்டார். கல்வாரில் பாவத்தில் சாப்பிட மன தரித்திலிருந்து இந்த வேலையை செய்தார். இந்த மாதிரி என்ன மாதிரி தலைமையில் கை வச்சு கவலைப்படல, துக்கப்படல. எல்லாரும் கைவிட்டாங்களே, எல்லாரும் வெறுப்பு கசவு காட்டல, சபிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, தூஷிக்கிறாங்க, ஈட்டால் குத்துறாங்க. நம்மளே அப்படிதான் செய்யறாங்க. நம்மள ஏற்றின்படி குத்தல, வார்த்தையாலே சபிக்கிறாங்க, நிந்திக்கிறது எல்லாம் ஒவ்வொரு மனுஷன் சிலுகுதையா. ஆனா இயேசு ஜீவ சொர்ஜம் பரலோக ராஜ்யத்தை செட்டில் பண்ணியது. தேவனுக்கு எது ஆதாம் முழு உலகத்தை எது வைக்கிறாரு. அசுத்தாய் ஓடுது, பசுத்தாய் இருக்குது, தேவதூர்கள்லாம் வராங்க. உலகத்தையே இந்த சுவிசேஷத்தை, இந்த சோயே ஜீவனை உலகமெல்லாம் போய் பிரசங்கம். அந்த சுவிசேஷம் மிக பிரசங்கம் பண்றேன் யூடியூப்ல. ஏஎல்சி வெல்லு அப்பண்டன் லைஃப் டச் ஏஎல்சி வெல்லு சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உலகத்திலே வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழலாம். எந்த அடிமட்டத்தும் உயர்ந்த நிலைக்கு போகலாம். இயேசு சிலுவை ரொம்ப அடிமட்டமாயிட்டாரு. ஒரு சபிக்கப்பட்ட எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு மனுஷன் நிலைமை கூட போதா இருப்பாரு. அங்க போய் யாரிலும் கூட ஆச்சரியப்பட்டு பிரமிச்சு போல அவருடைய நீதி, அவருடைய ரத்தமே அவரை காப்பா. அந்த ஜீவ ரத்தம் உனக்குள்ளே இருக்குது. அந்த ஜீவ ரத்தத்தை தேவந்தர் ஆதம் கொடுத்து உன்னையே நீ காப்பாற்றிக்கலாம். உன்னை யாரும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. மனைவி, பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, சொந்த பந்தம், அரசியல் யாருமே எல்லாம் கைவிட்டவர் இயேசு மூட்டா நாள் விடுதலை. அந்த இயேசு ஏற்றுக்கொள். இயேசுவை மறுதளிக்காதே. தீவிரமாவா, லேட் பண்ணாத. ஆதாம் வழியா பிறந்த பாவம் வந்து எந்த நேரத்தில் வரும். திருடமும் கொள்ளும் வழிக்கு வருகிறானே திருடா பிசாசு. பாவம் மறந்துருக்கு. எந்த நேரத்துக்கு உனக்கு மறந்தேன். இந்த திடீர்னு போயிட்டான். பாவத்தை மறந்துருக்கு. திடீர்னு பிசாசு ஆயிடுச்சிட்டான். கிறிஸ்துக்குள் தேவன் ஆதாம் முழு நீடித்து ஆயிடுச்சு தான் அவனுக்கு. திடீர்னு போக மாட்டேன். தேவதூர் பசுத்தாவியோட ஏனோக்கு மரணத்தையே காணலையா. அப்புறம் தேவனோடு சஞ்சு தேவன ஜீவன் தேவன் தனக்கு ஆதம் முழு உலகத்துக்கு மரணத்தையே காணலையா பாரு. ஏனோக்கு எலியா மரணமே காணலையா. அப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்துக்கிறான். நன்மத்தேம வாழ்க்கையில் இப்படி தேவநீதி பரலோகத்தையே தேவத்தை வாழ்வெல்லாம் கொடுத்துக்கிறான் பாருங்க. பாவத்துக்கு மரணத்தை தேவநீதி பரலோகத்துக்கு அப்படியே போய் சேர்த்தான்னு சொல்லப்படுது. சாவே இல்லைங்க. ஏனோக்கு எலியாவுக்கு பைபிள் போடப்பட்டிருக்கு. நானே விழித்திலும் ஜீவனமாக இருக்கின்றேன். திருடவும் கொள்ளும் வழிக்கு மாதிரி வேறு நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாய். அந்த ஜீவன்ல மரணம் கிடையாது. தேவநீதி உயிர்த்திருந்தாங்கிறது. அந்த தேவன் தனக்கு ஆதம் வாழ்நாள்லாம் ஒரு இடைவிடாம எக்காந்து கொடுப்பியா. மரணத்தை காணாத குடிமை எடுத்துக் கொள்ளப்பட்டான்னு சொல்லப்படுகிறது. என்னை விசுவாசிக்கும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான்னு சொல்லப்படுகிறது. அப்போ இயேசு உயிர்த்திலும் ஜீவனை தேவன் தனக்கு ஆதம் முழு பாவண்டு மரணத்துக்கு விடுதலையாக்கி இருக்கிறாரு. அப்போ கிறிஸ்துக்குள்ளே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். தேவன்னா ஜீவனோடு ஜீவம் மாறுது. இல்லைன்னா பிசாசோடு செஞ்சு நன்மத்தேம வாழ்க்கையை செஞ்சு தேவன் தர கொடுக்குது. பிசாசோடு திருட ஊந்து கொண்டது, வியாதி வறுமை, சொத்து வைக்கிறது, போறது வருது, ஒரே போராட்டமான வாழ்க்கை. கிறிஸ்துவோடு சஞ்சரியாது. கிறிஸ்து தேவநீதி உயிர் பரலோக ராஜ்யமா இருக்கிறார். அதனால் முடிப்பு இந்த நாளில் 26/5/2024 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் செய்தி கேட்ட நீங்கள் யாரும் பாக்கியவான். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. சின்ன பாவமும் பெரிய பாவமும் எந்த பாவமான இயேசு ரத்தம் ஓவர் போயிட்டு இயேசு ரத்தம் சகல பாவத்திற்கு சுத்திகரிக்கும். அதை தேவனுக்கு செலுத்து. ஆதாம் முழு கொடுத்து வாய்நாள் செலுத்தி இடைவிடாம. இல்லைன்னா பாவத்தை தேவன் உங்களுக்கு வாய்நாள் செலுத்தி பிசாசிட்டே மாட்டி திருநந்து கொடுத்தாக்கி பாதாளமா ஒரு வாழ்க்கை எல்லாத்தையும் பச்சு போய் வாழ்க்கையே வெறுப்பா ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துக்குள்ளவா அவருடைய நீதியை அவரை தாங்கிட்டு. அப்போ சில வருஷத்தெல்லாம் பார்த்துருவோம். நீதிமான் செலுத்தின் மேல ஆசீர்வாதம் தங்கும். என்ன நீதி? தேவ நீதி. மனுஷக்குள்ள சுய நீதி, அநீதி. அது பாவம். நன்மத்தேம நீதி. அது இது ஜீவ நீதி, தேவ நீதி. பரலோகத்தையே செல்லும் ஆதாம் முழு உலகத்துக்கு. அதனால நீதிமொழிகள் 10:11 பாருங்க. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையை துன்மார்களுடைய வாழை அடிக்கும். அப்புறம் பாருங்க 16வது வசனம். நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மானுடைய விளைவும் பாவத்தையும் பிறப்பிக்கும். அடுத்து பாருங்க 20வது வசனம். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மானுடைய அற்ப விலையும் பெறாது. 31 பாருங்க. நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும், மாறுபாடு அற்புண்டு போகும். நீதிமானோட உதவிகளை பிரியமானவர்களை பேச அறியும். இப்படி நிறைய இருக்குது. நீதிமான் என்ன நீதிமான்? தேவி நீதி. நீதின்னு சொல்லக்கூடாது, தேவி நீதின்னு சொல்லணும். ஜீவனையே குத்துருவோம் யாரை பார்த்தா தேவன் தருக்கு. இல்லைன்னா பிசாசின் பாவம். யாரப்பா பெத்த பிள்ளை கட்டின மனைக்கு பாவத்தை தான் காட்டுவேன். நீ அதான் அப்படிதான் பிறந்திருக்கிற.
அது உன்னையும் பிள்ளைங்க குடும்ப உலகத்தையும் அழிப்புவாரு. ஜீவன் நீதி இருந்துச்சுன்னா யாரை பார்த்தாலும் தேவன் தனக்கு பிள்ளைக்கு ஆசீர்வாதம், மனைவிக்கு அது குடும்பம் முழு உலகத்துக்கு நீ ஆசீர்வாதம். அதாவது ஏசு உலகத்துக்கே நீ ஒளியா இருக்கலாம், நீ பூமிக்கே உப்பா இருக்க. எது லாபம் பாரு. நன்மை தீமை காரியம் நீ உன்னையே அழிப்பாய், குடும்பத்தையும் சமுதாயத்தை அழிப்பாய். கேடுகட்ட வாழ்க்கை பாதாளத்துக்கு போயிடுச்சு. சீரியஸா கிறிஸ்துக்குள்ள கிறிஸ்துவ தேவன் தனக்கு உன்னுடைய நீதியை உன்னையும் காப்பாற்றும், உன் மூலமா மற்றவர்களை காப்பாற்றும். உலகம் ஃபுல்லா போய் சுவிசேஷ பிரசவ ஜீவ மார்க்கத்தை ஜாமோட பசுதி பிதாவே தர்மியான கெத்தாவே இந்த காலை வேலையிலே ஆண்டவரே சோத்திரம். இந்த ஞாயிறு ஆராதனை பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் சபையில கத்தாவே இந்த செய்தி கேட்க செய்த கிருபிக்க நன்றி சொல்லுவோம். பயப்படாத, கலங்காத, திகையாது. எல்லாரும் கைவிட்டாங்களா? கைவிடுவாங்க. அவனை சொல்லி தப்பு இல்லை. அவங்க பாவம் பண்ணுங்க. அவன் வச்சு உன்னை என்னத்துக்கா உனக்கு அழிப்பு, உனக்கு தொல்லை தான் கொடுப்பான். பெத்த புள்ளி எல்லாம் ஆதாமையா பாவத்தின் சம்பளம் மருமக எல்லாம் உனக்கு பிடக்கிறவங்களா தான் இருப்பாங்க. சாபத்தை பாவத்துக்கு எல்லாம் நல்லது எதிர்பார்க்காது. நீ இயேசு ஜீவன் பாரு, தெய்வத்துக்கு அசுத்தாயத்தில் வேலையை பாரு. அல்லேலூயா. எல்லா ஆதாமையில வந்து அவங்க ஒவ்வொரு பின்னணியும் ஒவ்வொரு தலைமுறையிலும் எத்தனையோ சாபத்தில் பார்த்து உண்டு பெண்ணு வந்துக்கிறாங்க. ஒவ்வொரு அசுத்தாயி மருமகளை மருமக பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, பங்காளி, பைத்தாளி, சுத்தி இருக்க ஜனங்க எல்லாம் ஆதம் போல திறந்த புறங்கமாவே இருக்கிறாங்க. இயேசு வந்து முக்கியமான ஒரு இயேசு இல்லைன்னா அந்த உலகத்தை வெற்றியா வாழ முடியாது. ஜீவ உலகம், ஜீவ வானம். ஆபிரகாம் பலிபீடம் ஒரு பைதட்டோட தேவன் தனக்கு ஆபிரகாம் சகல அவட யாரும் ஜெயிக்க முடியல பாருங்க. ஆபிரகாம் சாலமோன் வெங்க 1000 சர்வாங்க தகுதி செலுத்தி பாவியுடைய ஆட்சியெல்லாம் சாலமோன் புண்டிலே 40 வருஷம் இலை பார்த்த தேசத்தை சாலமோன் அவிசுவாசத்தை பாரு. 126 கால பலி, ஜீவ பலி, ஜீவ சரம், ஜீவ பைதட்டாட்டு தேவன் தனக்கு தேசமே இலை பார்த்துலான்ச்சான். மாபெரும் ஐஸ்வர்யவான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, தாவீது, சாலமோன். வேதத்தில் காணும் பாத்திரம் இயேசுவை போட்டுருது. அந்த இயேசு அவர் வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரன். ஜீவ உலகம் இல்லைன்னா பிசாசு. ஒன்று இயேசு விட்டுட்டீனாக்கா பிசாசு. அது பாவசம், எல்லாம் அழிவு வேலை. பாதாள ராஜ்யம் தான் கிரியை. எல்லாம் ஏது பரிதபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆதாமுக்குள் வாழாது. பிறக்கும் போது ஆதாம் தான் பிறக்க தவிர்க்க முடியாது. அப்படிதான் பிறக்கணும். ஆதாம் வழியா பிறந்து கிறிஸ்துவை சந்தி வருத்தப்பட்டு எல்லோரும் எண்ணி நானே ஜீவப்பன் தப்பது திராட்சை பாடம் பண்ண அந்த தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடு. நீயும் பாதுகாக்கப்படுவாய், உலகத்தையும் பாதுகாப்பாய். பாவிக்கு ஆசூனுக்கு சொந்தமான பசுதாவே இந்த அருமையான ஆண்டவரே காலை வேலையில எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைகள் கரிச்சு கொட்டாது, சபிக்காது, நிந்திக்காது, தூசிக்காது. அங்கேயே தோத்து போயிட்டு நீ உன்னை சபிக்கிறான், உன்னை பகைக்கிறான், உன்னை நிந்திக்கிறான். ஆதாம் கூட பார்த்தா அப்படித்தான் இருப்பான். நீ சபிச்ச, நீ பகைச்ச, நீ தோத்த, அவனும் தோத்த. நீ என்னதான் பண்ணணும்ப்பா? சபிக்கணும் ஆசுதி, பகைக்கணும் சத்து. ஏசு ஜீவ் பர்வதராஜ் விடு. ஒப்பன் சொத்தை ஏன் பர்வ அவன் சபிக்கணும். நீ அவன் ஆத்தி நீ கொள்ளையடிப்பாய். உன் ஆத்தி அவன் கொள்ளடிக்க முடியுது வாய்ப்பே கிடையாது. நீ தான் அவனை கொள்ளையடிப்பாய். அப்போ இயேசு ஜீவன் பரலோகராஜ்ய செட்டில்மெண்ட் இது லட்சக்கணக்கு கோடி கணக்கில் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு உலகத்தை சுதந்தரிப்பாய். இயேசு 3ஆம் நாள் எல்லாரும் சபிக்கிறாங்க. எல்லாம் இன்னைக்கு இயேசு பகைச்சார, சபிச்சார, ஜீவனை கொடுத்தார். ஜீவசார பிதாவையும் மன்னித்து பரலோகத்தை எழுதி வச்சார். 3ஆம் நாள் உலகத்தை எல்லா சுத்தம் அவர் கையில் வருது. வானத்தில் சகல அதிகார சுதந்திரித்து கொண்டார். பாவி, பரவ பாவி, பிசாசின் உலகத்தை இயேசு சுதந்திரமாக்கிட்டார். அது வானத்தில் சக பரலோகராஜ் கொடுத்தார். ஆண்டவரே சோதரிங்க ராஜா, இந்த அருமையான வேலையில எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துறோம். பயப்படாத, கலங்காத, திகாத. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையுள்ளவராய் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்தியேசுவின் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுற அந்த நீதிமான் பாவியுடைய ஆசையை சுதந்திரிப்பான். அவன் பாவிக்கு இயேசு ஜீவன் பரலோகராஜ் உணர்வுபூர்வமாய் கொடுப்பான். யாருமே பெத்த தாய், அவன் பெத்த தாய் கூட அதை செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா இயேசு ஏற்றுக்கொண்டு தாய் தவறும் மேலானவன். நீ ஊழியக்காரன், ஜீவனை கொடுத்து தப்பி வைக்கிறவன். பிசாசுக்கு, பாவத்துக்கு, சாப்பிட்டு பாதாளத்துக்கு அப்படிப்பட்டவனுக்கு எல்லா எது வைக்கப்படும். அவன் உலகத்து ஒளி, அவன் பூமிக்கு உப்பு. இயேசு அதை தான் செய்தார். ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிற எல்லோரும் பாவம் செய்து தேவ இலவசமான கிறிஸ்தியேசுவின் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நீதிமான் வாய் ஜீவ ஊற்று, ஜீவ வார்த்தை, தேவ நீதி உயிர்த்தது பரலோக ராஜ்யம். தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வாழ்வாள் பேசுவான், இடைவிடாம பேசுவான், எக்காலத்து பேசுவான், சோத்து போவால் பேசுவான். அசுத்தாய் ஓடத்தான் செய்யும். பரிசுத்தாய் வரத தேவதன் பணியை செலுத்தனாக வேணும். இல்லைன்னா பாவத்தை மறந்து தேவதன் பிசாசு வந்து அழிக்கத்தான் செய்யும், திருடத்தான், கொள்ளதான், பாதல் ஈர்த்து போயிட்டே இருப்பான். இயேசுக்கு சுகுல்வாங்க. இயேசு தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுங்க, வாழ்நாள்லாம் கொடுங்க, இடைவிடாம கொடுங்க, எக்காலத்து கொடுங்க, சோதுவா கொடுங்க, தொடர்ந்து கொடுங்க. 1 நாள் 2 நாள் இல்லை பேக் அடிக்காதுங்க.
நானே திராட்சை செடி, நீங்கள் ஒருவன் நிலைத்திறணும். எல்லா பிசாசு போய் நிலைத்திருந்து அதை போய் தேவன் வாய்நாள் சபிக்கப்பட்ட வாழ்க்கை. கிறிஸ்துக்குள் நிலைத்திருங்க. சரீரம் மாறும், ரத்தம் மாறும், சிந்தம் மாறும், சர்க்கம்டன்ஸ் மாறும், தேவதூர் ஒரு காரியம் மாறுதலாய் முடியும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படிதான் இருந்தாங்க. இந்த ஆபிரகாம் கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயிருக்கிறது. கர்த்தாவே இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கத்தா ஒரு மாபெரும் ஏப்பில் கொண்டு ஒரு முடி ஜெபிக்கும் பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு நாமத்துல எல்லா ஜெபலியர் பூமிகள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே எங்கள் சபை நடக்க ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள், உறவின் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர், குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தி நிச்சயம் நீங்கள் ஷேர் பண்ணணும். இதில் நிச்சயமாக அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டே தீர்வார்கள். ஆமா, ஏசு மத்திய மார்க் எங்கும் எல்லோரும் பாவம் செய்து தேவ நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே தேவன் தனக்கு ஆதம் பசுத்தாக்கி மாபெரும் எழுப்பில் கொண்டு வந்தார். ஜீவ மார்க்கத்தில் இன்னும் ஏராளமான செய்திகள் கொடுத்தேன். அவுட் டு மிராக்கிள் மினிஸ்ட்ரி, இயேசு செய்த அற்புதங்கள், இயேசு தெய்வீகம், ஜீவ மார்க்கத்தை குறித்து ஏராளமான செய்திகள் 100 ஜீவ மார்க்கத்தை போதித்திருக்கேன். எங்குமே கேட்டு விலையேறப்பட்ட சத்தியங்களை கேளுங்க. உங்கள் நண்பர்கள், உறவு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிகள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். அந்த ஞாயிறு ஆராதனை 26/5/2024 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் கொடுக்கப்பட்ட இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீர்களால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ண வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய பேங்க் டீச்சர்ஸ் இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC கோட் ID IB 000P131, பெனாத்தூர் பிரான்ச், வெள்ளூர், இந்தியா. கூகுள் பே என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648 ஆர் துளசிராமன் வரும், ALC வெள்ளூர் வரும். கூகுள் பேலையோ உங்கள் காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை கனம் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதி. இந்த செய்தியை மறுபடி கேளுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. அதுவே பெரிய ஊழியம். அது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏபில் பங்கு என்னுடைய எல்லா செய்தியிலும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அதே ஊழியக்காரர் விசுவாசிகள் வாட்ஸ்அப்பில் எல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 26/5/2024 பரிபூர்ண ஜீவன் சோழவரம் திருச்சபையிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.